வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நாம் இன்னைக்கு தக்காளி சட்னியில் 2 சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னி கூட்டாஞ்சோறு, பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். செஞ்சிடலாமா? தக்காளியை தண்ணியில் வேக போட்டு எடுத்துக்கலாம். தக்காளியை வெளியே எடுத்துடலாம். தண்ணி மட்டும் அப்படியே இருக்கட்டும். வேக வச்ச தக்காளியோட தொலியை உரிச்சிடலாம். சூடா இருக்கு. இப்போ அதை மிக்சியில போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 6 பல் அளவுக்கு பூண்டு, இதை போட்டு அரைச்சிடலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்னா தக்காளி அவிச்சோம்ல அந்த தண்ணியவே ஊத்திக்கலாம். இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டு இதை அரைச்சி தனியா எடுத்துக்கலாம். இப்ப தேங்காய் அரைக்கிறதுக்கும் தண்ணி தேவைன்னா நம்ம தக்காளிய வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதை சேர்த்துக்கலாம். கடாயை அடுப்புல வச்சுட்டேன். எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 பச்சை மிளகாயை சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதோட கருவேப்பிலையும் போட்டுடலாம். ரொம்ப வெங்காயம் வதங்கணும்னு தேவையில்லை. கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி கலவையை ஊத்திடலாம். கொதிக்கட்டும். உப்பும் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கும் போது நானும் ஒரு இடையில ஒரு சின்ன கவிதையை சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மெழுகுவர்த்தி தான், தூரத்தில் இருந்து பார்க்கும் போது ஒளி மட்டும் தான் தெரியும், அருகில் சென்றால் மெழுகு உருகி வடிவதும் தெரியும். ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மெழுகுவர்த்தி தான், தூரத்தில் இருந்து பார்க்கும் போது ஒளி மட்டும் தான் தெரியும், அருகில் சென்றால் மெழுகு உருகி வடிவதும் தெரியும். அப்படித்தானே? எல்லாரும் வெளியில இருந்து நம்ம பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா அவங்க பக்கத்துல போய் பார்க்கும்போதுதான் அவர்களுடைய வலியும் அவங்க வாழ்க்கையில அவங்க கடந்து வந்த பாதைகளும் நமக்கு தெரியும். யாருமே கடினப்படாம கடினமான காலங்களை கடக்காம வாழ்க்கைய ஓட்டிட முடியாது. இப்போ அரைச்சு வச்சிருக்கிற தேங்காயை ஊத்திடலாம். தக்காளியை வேக வச்ச தண்ணியும் மிக்சியில ஊத்தி அப்படியே ஊத்திடலாம். இப்போ குழம்பு கொதிக்கட்டும். மிதமான தீயில இருக்கட்டும். இப்ப அருமையா இருக்கு. பாத்திரத்துல ஊத்திடலாம். கொத்தமல்லி இலையும் தூவிடலாம். வாவ், நல்ல மணமா இருக்கு. நல்ல ஒரு நிறமாவும் இருக்கு. இந்த சட்னி கூட்டாஞ்சோறு, பருப்பு சாதம், சாம்பார் சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு இட்லியோட வச்சு சாப்பிட போகிறேன். அடுத்தது என்ன சட்னின்னு பார்ப்போம். சாரமான தக்காளி வெங்காய சட்னி தான் இன்னைக்கு செய்ய போறேன். முதல்ல காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்றபடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பும், ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை வாசனை தான் இந்த சட்னியில நல்லா இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் பச்சையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப எடுத்துடலாம். ஒரு 4 வெங்காயத்தை வெட்டி வச்சிருக்கேன் நீள வாக்குல, அதையும் வதக்கிடலாம். சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். நல்ல கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி 4 வெட்டி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பையும் போட்டுடுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். இதோட ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிடலாம்.
தக்காளியும் வெங்காயமும் வதங்கட்டும். நான் அப்படியே சந்துல சிந்து பாடி எடுத்துமா. நான் அதிகமா பேச மாட்டேன். யாரையும் பார்த்தேன்னா கொஞ்சம் ஒரு சிரிப்பை மட்டும் காட்டிட்டு அப்படியே நகர்ந்து போயிடுவேன். இப்படி ஒரு நாள் நான் கடந்து போயிட்டு இருக்கிற போது என்னோட பணியாற்ற தோழி சொன்னாங்க, உங்களோட சிரிப்பிலையும் பார்வையிலையும் 1000 பொருள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் போயிட்டு திரும்பவும் என்னுடைய நாற்காலியில வந்து உட்கார்ந்த போது நான் எழுதின கவிதை வரிதான் இது. வார்த்தைகளுக்கு எட்டாத வலிகளின் உண்மைகளை உறக்கச் சொல்கிறது உன் மௌன பார்வை. வார்த்தைகளுக்கு எட்டாத வலிகளின் உண்மைகளை உறக்கச் சொல்கிறது உன் மௌன பார்வை. வலிகள் இருக்கின்ற போது வார்த்தைகள்ல நம்ம வெளியிடக்கூடாது. சோகங்களும் சுமைகளும் எல்லாருக்குமே உண்டு. பார்க்கிறவங்க கிட்ட எல்லாம் நம்ம புன்னகைய பகிரலாமே ஒழிய நம்மளுடைய துன்பத்தை துக்கத்தை முகத்தில தேக்கி வச்சுக்கிட்டு சோக பிம்பமா நம்மளை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒற்றை புன்னகையை உதிர்த்து விட்டு சென்று கொண்டே இருக்கலாம் உவகையோடு. சரிதானே? சரி, சட்னிக்கு வர்றேன். நல்லா வதங்கிடுச்சு. துருவிய தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கு, அதையும் போட்டுக்கிறேன். வதக்கிடலாம். வதங்கிடுச்சு, ஆறட்டும். முதல்ல மிளகாய் உளுந்தம்பருப்பை மிக்சியில அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வதங்கின பொருட்களையும் சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊத்திக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு ரெண்டு மிளகாயை கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு ஊத்திடலாம். அருமையான தக்காளி வெங்காய சட்னி தயாராயிடுச்சு. இத தோசையோட நான் இப்போ சாப்பிட போறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்கம்மா. நன்றிம்மா. மீண்டும் சந்திப்போம்.